Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல பெரிமீட்டர் அண்ட் ஏரியால எக்ஸசைஸ் 11.2ல ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து 5th சம் வரைக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். Find the area of each of the following parallelograms. Parallelograms ஃபிகர் கொடுத்திருக்காங்க. நம்ம இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் parallelogram ஃபார்முலா பாத்தீங்கன்னா b into h. இதை யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ABCDE இந்த 5 சம்முமே நம்ம ஏரியா ஆஃப் parallelogram ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டிய சம் தான். ஸோ வாங்க ஏ சம் பார்க்கலாம். parallelogram ஃபார்முலா முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏரியா ஆஃப் parallelogram ஈக்குவல் டு B இன்ட்டு ஹெச். பின்றது பேஸு, ஹெச்ன்றது ஹைட்டு. அப்போது பேஸையும் நீங்கள் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏரியா ஆஃப் parallelogram கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபிகர் ஏ பார்த்தீங்கன்னா பேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 சென்டிமீட்டர். இதுதான் பேஸ் 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்டுன்றது ஆல்டிடியூட். இது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைட்டு 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் parallelogram ஃபார்முலா பார்த்தீங்கன்னா B இன்ட்டு ஹெச். அப்போது பேஸ் வந்து 7 சென்டிமீட்டர். இப்போ 7 சென்டிமீட்டர் எழுதிக்கோங்க. ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ 4 சென்டிமீட்டர் எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 7 இன்ட்டு 4 28 வரும். ஸோ 7 4s are 28 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பி சம். ஸோ இதுக்கும் நம்ம ஏரியா ஆஃப் parallelogram ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இதோட பேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது பின்ற இடத்துல 5 சென்டிமீட்டர் எழுதிக்கோங்க. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போது ஹைட்டுக்கு 3 சென்டிமீட்டர் எழுதிக்கோங்க. இப்போது இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 3s are 15 சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் parallelogram ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது பி சம்மோட ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சி சம். ஏரியா ஆஃப் parallelogram ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இங்கே பேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2.5 சென்டிமீட்டர் வந்து பேஸு, ஹைட் வந்து 3.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர். இப்போ டெசிமலை நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றி கூட மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னாலும் டேரெக்டாகவும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் இது எடுத்துக்கலாம். ஒன்ஸ் டிஜிட்டு 5 5s are 25 கேரி ஓவர் 2 5 2s are 10 10 + 2 12. நெக்ஸ்ட்டு இந்த டிஜிட் எடுத்துக்கலாம். இங்கே க்ராஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 எடுத்துக்கிறேன். 3 5s are 15 கேரி ஓவர் 1 3 2s are 6 6 + 1 7 5 5 + 2 7 1 + 7 8. இப்போ இங்கே டெசிமல் வைக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டிஜிட்டு, இங்கே ஒரு டிஜிட். அப்போ 2 டிஜிட்டு. அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 8.75. இப்போ 8.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். டி சம். ஏரியா ஆஃப் parallelogram ஈக்குவல் டு B இன்ட்டு ஹைட். பின்றது பேஸு, ஹெச்ன்றது ஹைட்டு. இங்கே பேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பேஸ் வந்து 5 சென்டிமீட்டர். இதுதான் பேஸு. ஹைட்டுன்றது இதுதான் ஆல்டிடியூட். இதுதான் ஹைட்டு. ஹெச்ன்றது 4.8 சென்டிமீட்டர். இப்போ பேஸையும் ஹைட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். பேஸ் வந்து 5 சென்டிமீட்டர் இன்ட்டு ஹைட் வந்து 4.8 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். ஒரு ரஃப் காலத்தில் நான் டெசிமலை முன்னாடி எடுத்துக்கிட்டு அப்புறம் 5 எப்படி எழுதி வைக்கலாம். இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 8s are 40 0 இங்கே போட்டுக்கோங்க. கேரி ஓவர் 4 5 4s are 20 20 + 4 24. இங்கே வந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி ஆன்சர்லேயும் லாஸ்ட் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். டெசிமலுக்கு பின்னாடி 0 வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
இதுதான் இதோட ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இ சம். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்னு எழுதிக்கோங்க. இ சம்மோட பேஸு எதுன்னு பாருங்கள். இதுதான் பேஸு. 2 சென்டிமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பேஸு. இது வந்து ஹைட்டு, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து ஹைட்டு 4.4 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டு. அப்போது இது பி, இது வந்து ஹெச். இப்போ பி வந்து 2 சென்டிமீட்டர் இன்ட்டு ஹைட் வந்து 4.4 சென்டிமீட்டர். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 4.4 இன்ட்டு 2, 2 4s are 8, 2 4s are 8. இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, லாஸ்ட் டிஜிட், அதே மாதிரி இங்கே பாயிண்ட் வைக்கிறோம். அப்போது 8.8 சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Find the area of each of the following triangles. இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வாங்க ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ சம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு, இங்கே வந்து பேஸ் என்னன்னு பாருங்கள். பேஸ் வந்து இதுதான் பேஸ், 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்டு, பின்றது பேஸு, ஹெச்ன்றது ஹைட்டு. ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஃப் இன்ட்டு 4 இன்ட்டு 3, 4 சென்டிமீட்டர் இன்ட்டு 3 சென்டிமீட்டர். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 2 1s are 2 2s are 4, 3 2s are 6. அப்போ 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதோட ஆன்சர். வாங்க பி சம் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பி சம்மில் பேஸ் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பேஸு. இது வந்து ஹைட்டு 3.2 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டு. அப்போ ஆஃப்னு எழுதிக்கோங்க. பேஸ் வந்து 5 சென்டிமீட்டர் இன்ட்டு ஹைட் வந்து 3.2 சென்டிமீட்டர். இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3.2ம் 5யும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2s are 10, கேரி ஓவர் 1, 5 3s are 15, 15 + 1 16. இங்கே லாஸ்ட் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, அதே மாதிரி இங்கே பாயிண்டிங் வச்சுட்டோம், இங்கே 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 16 வரும். இப்போ நியூமரேட்டரில் 16, டினாமினேட்டரில் இந்த 2 எழுதிக்கோங்க. 16/2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 16ம் 2ம் டிவைட் பண்ணலாம். 2ல் 16 போகும். எத்தனை டைம்ஸ் பார்த்திங்கன்னா 8 டைம்ஸ் போகும். 2 8s are 16. இப்போ 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதோட ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சி சம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஆஃப் இன்ட்டு, இதில் பி வந்து பேஸ், இதுதான் பேஸ் பின்றது. இங்கே ஹெச், இதுதான் ஆல்டிடியூட் ஹெச். இப்போ 3 சென்டிமீட்டர் இன்ட்டு 4 சென்டிமீட்டர். இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். 2 1s are 2 2s are 4. இப்போ 3யும் 2வும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 2s are 6 சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். வாங்க டி சம் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்னு எழுதிக்கோங்க. டி சம்மு. பேஸ் பாருங்கள். பேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்முலாவில் ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து 3 சென்டிமீட்டர் இன்ட்டு ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர். இப்போ 2 இன்ட்டுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 1s are 2 1s are. இப்போ மேலே நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வெறும் 3 தான் இருக்குது. 3 1s are 3 சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதோட ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஏ பார்ட் பார்க்கலாம். பேஸ் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஹைட் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க 246 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் வச்சு நம்ம ஹைட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் எழுதிக்கிட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கோங்க. 246
சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கீழே இதோட ஃபார்முலாவை எழுதிக்கிறீங்க. ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு 246 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர். அது இங்கே பேஸ் கிட்ட எழுதிக்கோங்க. இன்ட்டு ஹைட்டு தான் நம்மளுக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். இப்போ ஹெச்ன்னு போட்டுக்கோங்க. 246 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. இப்போ ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் ஹெச் மட்டும் இங்கே இருக்கட்டும். 246 பை இங்கே இருக்க 20 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இந்த சைடில் வரப்போ டினாமினேட்டரில் வரும். 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். இது ரெண்டுமே வந்து 2 டேபிள்ஸில் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். 2 10s 2 டேபிள்ஸில் 10 டைம்ஸ் வந்து 20 போகும். இது வந்திங்கன்னா 2 1s 2 2s 4 2 3s 6. இப்போ என்ன ஆன்சர் வந்ததுன்னா 123 நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரில் 10ம் வந்துச்சு. சென்டிமீட்டர் ஸ்கொயரும் சென்டிமீட்டரும் இப்படி கேன்சல் பண்ணால் சென்டிமீட்டர் வரும். இப்போ வந்து நம்ம வந்து டெசிமலில் எழுதலாம். இப்போ டினாமினேட்டரில் ஒரு 0 இருக்கிறதுனால நம்ம லாஸ்ட் டிஜிட்லேருந்து முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. லாஸ்ட் டிஜிட்லேருந்து முன்னாடி பாயிண்ட். அப்போ 12.3 சென்டிமீட்டர் இதுதான் வந்து ஹைட்டு. அப்போ இங்கே ஹைட் கேட்டிருந்தாங்க. இந்த ஹைட் வந்து 12.3 சென்டிமீட்டர். இது வந்து ஏ சம்மோட ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இங்கேயும் ஏரியா ஆஃப் பேரலோகிராம் பார்த்தீங்கன்னா 154.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க, பேஸ் கண்டுபிடிக்கணும், ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம பேஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு 154.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. இதுக்கு கீழே ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கீழே அதோட ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஈக்குவல் டு 154.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. இங்கே என்ன கிவன்னா ஹைட்டு கொடுத்துருக்காங்க, பேஸ் கொடுக்கல. இப்போ பேஸ் அப்படியே பின்னு எழுதிக்கோங்க. ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர்னு எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 154.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ பேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் பி ஈக்குவல் டு அதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வந்து 154.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும். இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷனில் 15 சென்டிமீட்டர் வந்து இந்த சைடு வரப்போ, ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ டிவைடில் வரும். இப்போ இது ரெண்டும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 5 டேபிள்ஸில் ரெடியூஸ் பண்ணலாம். 5 3s 15. இப்போ நான் 15 கமா போட்டு எடுத்துக்கிறேன். 5 3s 15. இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 5 டேபிள்ஸில் 4 வந்து டிவிசிபிள் ஆகாது. நம்ம என்ன பண்ணோம், 0 போட்டு 4 5 ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். 5 9s 45 அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க 30.9ன்னு. இப்போ திருப்பி எடுத்து கீழே எழுதிக்கிறேன். 30.9/3. இப்போ 3ஆல் திருப்பி ரெடியூஸ் பண்ணலாம். 3 1s 3 10s 30 3 3s 9. 9 வந்து 3. இப்போ 10.3ன்னு வரும். 10.3 சென்டிமீட்டர். இப்போ பேஸ் பார்த்தீங்கன்னா 10.3 சென்டிமீட்டர். இப்போ பி சம்மோட ஆன்சர் பேஸ் வந்து 10.3 சென்டிமீட்டர். வாங்க சி சம் பார்க்கலாம். சி சம்மில் ஹைட் கொடுத்துருக்காங்க 8.4 சென்டிமீட்டர்ன்ட்டு. ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க 48.72 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பேஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 48.72 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதை எழுதிக்கோங்க. இப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கீழே அதோட ஃபார்முலா எழுதிக்கிறீங்க. பேஸ் இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு இங்கே கொடுத்துருக்கிற 48.72 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இங்கே பேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் பின்னு எழுதிக்கோங்க. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8.4 சென்டிமீட்டர், அதை அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 48.72 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பேஸு, அதனால் பேஸ் மட்டும் இங்கே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க ஈக்குவல் டு போட்டுக்கிட்டு 48.72 சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே மல்டிப்ளை இருக்க 8.4 வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ டிவைடாக வரும்.
இப்போது நம்ம இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து 2 டேபிள்ஸில் டிவைட் பண்ணலாம். இங்கே எழுதிக்கிறேன் 48.72 by 8.4. 2 டேபிள்ஸில் 2 4s are 8, 2 2s are 4. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 2 2s are 4, 2 4s are 8. இந்த டெசிமல் பாயிண்ட் இங்கே இருக்கட்டும். 7 பார்த்திங்கன்னா 2 3s are 6, கேரி ஓவர் 1, 2 6 are 12. அகெயின் 2 டேபிள்ஸில் டிவிசிபிள் ஆகும். 2 2s are 4, பாயிண்ட் 2 1s are 2, 2 12s are 24, டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கோங்க. 2 1s are 2, கேரி ஓவர் 1, 2 8s are 16, இப்போ 12.18 வருது. கீழே 2.1 இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 12.18 by 2.1 இருக்குது. கீழே டினாமினேட்டில் இருக்க டெசிமலை ரிமூவ் பண்ணணுன்னா இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா, அப்போ நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டினாமினேட்டரில் இருக்க டெசிமலை நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ 12 நியூமரேட்டரில் பார்த்திங்கன்னா 12.18 into 10 வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12180 வரும். இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா இங்கே வரும் பாயிண்ட்டு. அப்போது 121.80. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 2.1 into 0ன்னு பார்த்தீங்கன்னா 21.0 வரும். அப்போ கேன்சல் பண்ணிக்கிட்டிங்கன்னா 21 அப்படின்னு வரும். இப்போ நம்ம இது ரெண்டு ரெடியூஸ் பண்ணிடலாம். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா 3 டேபிள்ஸில் டிவிசிபிள் ஆகும். 3 7s are 21, 3 4s are 12. இங்கே பார்த்திங்கன்னா 1 இருக்குது. அப்போனா 0 போட்டுட்டு 18 எடுத்துக்கலாம். 0 போட்டுட்டு 18 எடுத்துக்கோங்க. 3 6 are 18. இந்த 0 இப்படி வரும். திருப்பி கீழே எடுத்து எழுதுகிறேன். என்ன வந்திருக்குன்னா 40.60 by 7 வந்திருக்கு. இப்போ 7 டேபிள்ஸில் இது ரெடியூஸ் பண்ணலாம். 7 5s are 35. இப்போ 7 1s are 7, 7 5s are 35. இங்கே பார்த்தீங்கன்னா கேரி ஓவர் 5 வரும். அதனால் இங்கே போட்டுக்கிறேன் 5. இங்கே பாயிண்ட் வைங்க. 56 பார்த்திங்கன்னா 8 டைம்ஸ் போகும். 7 8s are 56. இங்கே 0, இந்த 0 மேலே எடுத்துக்கிறேன். இப்போ 5.80 வரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா பேஸு. இப்போ பேஸ் பார்த்திங்கன்னா 5.80 வரும். இப்போ இதுதான் ஆன்சர். நீங்கள் ஃபஸ்ட்டே கூட டினாமினேட்டரில் 10ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிவிட்டு கூட நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டே இங்கே டினாமினேட்டரில் 10ஆல் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்து டினாமினேட்டரில் இருக்க டெசிமலை ரெடியூஸ் பண்ணிட்டும் பண்ணலாம். நான் வந்து இந்த ஸ்டெப்பில் நான் வந்து டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயும் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். டி சம். பேஸ் வந்து 15.6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் பேரலோகிராம் பார்த்திங்கன்னா 16.38ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் யூஸ் பண்ணி நம்ம ஹைட் கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு 16.38 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. இதோட ஃபார்முலாவை கீழே எழுதிக்கோங்க. பேஸ் இன்ட்டு ஹைட் விச் இஸ் ஈக்குவல் டு 16.38 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ பேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15.6. அப்போ 15.6 சென்டிமீட்டர் இன்ட்டு ஹைட்டு ஈக்குவல் டு 16.38 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹைட்டு. அந்த ஹைட் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 16.38 அப்படியே தான் இருக்கும்.
இங்கே இருக்க 15.6 வந்து இந்த சைடு வரப்போ டிவைடாக வரும் 15.6ன்னு. ஸோ இங்கே வந்து மேலே சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும், டினாமினேட்டரில் சென்டிமீட்டர் இருக்கும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா சென்டிமீட்டர் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 16.38 by 15.6 இருக்குது. ஃபஸ்ட்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா டினாமினேட்டரில் டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, அதனால் 10ஆல் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 163.80 அப்படின்னு வந்துடும். இந்த டெசிமல் வந்து இந்த சைடு வந்துடும். கீழே வந்து 1560 அப்படின்னு வந்துடும். அப்போ வந்து 0 கேன்சல் ஆகிடும். பண்ணி காமிக்கிறேன். 16.38 × 10 போட்டிங்கன்னா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 1638 வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்போ இங்கே பாயிண்ட் வரும். அதை இங்கே 163.80 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கீழே டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இப்போ 15.6 × 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1560 வரும். இங்கே வந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கு. அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்போ 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 156ன்னு வரும். டினாமினேட்டரில் மட்டும் நம்ம டெசிமலை எடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ரெண்டுத்தையும் ரெடியூஸ் பண்ணுறோம். இப்போ 2 டேபிள்ஸில் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் 2 7s 14, கேரி ஓவர் 1, 2 8s 16. நெக்ஸ்ட் வந்து இங்கே அதே மாதிரி முதல்ல 16 எடுத்துக்கிறேன். 2 8s 16, 3 பார்த்திங்கன்னா 2 1s 2, இங்கே 3 இருக்கிறதுனால கேரி ஓவர் 1, இங்கே பாயிண்ட் வச்சுக்கிறேன். 2 9s 18, 0. நெக்ஸ்ட்டு வந்து 2 டேபிள்ஸில் அகெயின் போடலாம். 2 3s 6, கேரி ஓவர் 1, 2 9s 18. அகெயின் 2 டேபிள்ஸ் 8 பார்த்திங்கன்னா 2 4s 8, இங்கே 1 இருக்குது. 2 டேபிள்ஸில் வந்து 1 வந்து லெஸராக இருக்கிறதுனால நம்ம 0 போட்டுட்டு 19 எடுத்துக்கலாம். இப்போ 2 9s 18, இங்கே வந்து பாயிண்ட் வரும். 2 9s 18, கேரி ஓவர் 1, 2 5s 10. இப்போ மேலே வந்து இது தனியாக இங்கே எழுதிக்கிறேன் திருப்பி. by 39. இப்போ நம்ம 3 டேபிள்ஸ் ட்ரை பண்ணலாம். 3 1s 3, 3 3s 9. இங்கே மேலே வந்து 3 1s 3, 4 மட்டும் எடுத்தால் 3 1s 3, கேரி ஓவர் 1, இங்கே 10 ஆகிடும். 3 3s 9, கேரி இங்கே 10 இருக்கிறதுனால கேரி ஓவர் 1, 3 6s 18, இங்கே கேரி ஓவர் 1, 3 5s 15. நெக்ஸ்ட்டு 13 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். 13 1s 13, அதே மாதிரி இங்கே 13 இருக்கிறதுனால 13 1s 13, இங்கே பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 6 வந்து லெஸராக இருக்குது, அதனால நம்ம 0 போட்டுட்டு 65 எடுத்துக்கிறோம். அப்போ வந்து 13 5s 65ன்னு வரும். இப்போ 1.05 ஆன்சர் வரும். இப்போ 1.05 தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். ஹெச் கேட்டிருந்தாங்க. இப்போ ஹெச் பார்த்திங்கன்னா 1.50 சென்டிமீட்டர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. பேஸு, ஹைட்டு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து 15 சென்டிமீட்டர், நம்ம ஹைட் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 87 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு 87 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஆஃப் இன்ட்டு இங்கே பேஸ் வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 சென்டிமீட்டர், ஹைட் தெரியாது, அந்த ஹைட் அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு 87 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு ஹைட் மட்டும்தான் வேணும். அந்த ஹைட் மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இங்கே இருக்க 87 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர், 87 மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே வந்து டினாமினேட்டரில் இருக்க 2 வந்து இந்த சைடு வரப்போ நியூமரேட்டரில் போயிடும்.
அதே மாதிரி நியூமரேட்டரில் இருக்க 15 வந்து டினாமினேட்டரில் வரும். டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனாக வரும். இந்த சைடில் வரப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவைடாக வரும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ 15ம் 87ம் 3 டேபிள்ஸில் ட்ரை பண்ணலாம். 3 5s are 15. இப்போ 8 மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா 3 2s are 6, 7 8 2 கேரி ஓவர், 3 9s are 27. இப்போ நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 29 into 2 2 9s are 18, கேரி 2 2s are 58 வரும். 58 கீழே இருக்க டினாமினேட்டர் எழுதிக்கோங்க. 58/5 இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணணும். 58 5 5 1s are 5, நெக்ஸ்ட்டு 8 கொண்டு வரும். நெக்ஸ்ட்டு அகெயின் 5 1s are 5, 8 minus 5 பார்த்திங்கன்னா 3, பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 5 6 are 30. இப்போ 30 minus 30 0ன்னு வரும். இப்போ 11.6ன்னு வருது ஆன்சர். இப்போ 11.6 சென்டிமீட்டர். ஹைட் பார்த்திங்கன்னா 11.6 சென்டிமீட்டர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. 1256 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கோங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 1256 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஹைட் கொடுத்துருக்காங்க, பேஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கீழே அதோடய ஃபார்முலா எழுதிக்கோங்க. அப்புறம் 1256 1020 மில்லிமீட்டர் ஸ்கொயர் எழுதிக்கோங்க. ஆஃப் இன்ட்டு நம்மளுக்கு பேஸ் தெரியாது, அதனால் அதை எழுதி அப்படியே வச்சுக்கோங்க. ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 31.4ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 1256 1256. நம்மளுக்கு தேவை பி கண்டுபிடிக்கணும். ஸோ பேஸ் மட்டும் இங்கே இருக்கட்டும். இங்கே இருக்க 1256 அப்படியே எழுதிக்கோங்க மேலே நியூமரேட்டரில். இங்கே இருக்க டினாமினேட்டர் 2 வந்து அந்த சைடில் வரப்போ ரைட் ஹேண்ட் சைடில் வரப்போ நியூமரேட்டரில் போகும். அதே மாதிரி 31.4 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த சைடில் வரப்போ டிவைடில் வரும் 31.4ன்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுன்னா, டினாமினேட்டரில் டெசிமல் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நியூமரேட்டரில் 10, டினாமினேட்டரில் 10ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 314 வரும். ஏன்னா 31.4ஐயும் 10ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்படி வரும். இப்போ வந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோன்னா இது கேன்சல் ஆகிடும். அப்போ 314 வரும். மேலே வந்து நியூமரேட்டரில் நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அதை அப்படியே இங்கே வச்சுருக்கிறேன். ஓகேங்களா. இங்கே வந்து 31.4 into 10 நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிக்கோங்க. 1256 into 2 into 10. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ 314.0 வரும். நம்ம 0.0க்கு அப்புறம் அதை 0வை கேன்சல் பண்ணிவிட்டு இதை எழுதிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும். இதை 2 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். 2 1s are 2, கேரி ஓவர் 1, 2 5s are 10, கேரி ஓவர் 1, 2 7s are 14. இங்கே 2 1s are 2. இப்போ 157 வந்துருச்சு. இப்போ 157 8s are பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1256 வரும். 1250 8 7s are 56, கேரி ஓவர் 5, 8 5s are 40, 40 plus 5 45, 8 1s are 8, 8 plus 4 12 வரும். இந்த நம்பர் வருது 1256. அப்போ 157 1s are 157 8s are பார்த்தீங்கன்னா 1256. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் 8ஐயும் 10ஐயும் நியூமரேட்டரில் இருக்கிறது. இப்போ 8 into 10 80. இப்போ மேலே மில்லிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும், கீழே மில்லிமீட்டர் இருக்கும். ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணுறப்போ மில்லிமீட்டர்னு வரும். இப்போ 80 மில்லிமீட்டர் தான் இதோட ஆன்சர். பேஸ் வந்து 80 மில்லிமீட்டர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 170.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இங்கே பேஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஹைட் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கீழே ஃபார்முலா எழுதிக்கோங்க. 1/2 into b into hன்னு எழுதிக்கிட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 170.5ன்னு எழுதிக்கோங்க.
இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் கொடுத்துருக்காங்க 22ன்னு. பேஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 22 ஹைட் தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே எழுதிக்கோங்க. 170.5. நெக்ஸ்ட்டு ஹைட் மட்டும் தான் நம்மளுக்கு வேணும், அதனால் ஹைட் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 170.5. இங்கே இருக்க டினாமினேட்டரில் இருக்க 2 இந்த சைடு வரப்போ நியூமரேட்டரில் வந்துடும். இந்த 22 நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டரில் வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். 2 1s are 2 11s are 22. இப்போ அகெயின் 11 டேபிள்ஸில் பார்க்கலாம். 11 1s are 11. 17 மட்டும் எடுத்துக்கிறேன். முதல்ல 11 1s are 11. கேரி ஓவர் பார்த்திங்கன்னா 6. 11 5s are 55. கேரி ஓவர் 5. இங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க. 55 இருக்குது. 11 5s are 55. அப்போது 15.5 சென்டிமீட்டர். அப்போ ஹைட் வந்து 15.5 சென்டிமீட்டர். இதுதான் இதோட ஆன்சர். வாங்க 5th சம் பார்க்கலாம். PQR is a parallelogram. Figure 11.23. PQRSன்றது parallelogram கொடுத்துருக்காங்க. QM is the height from Q to SR. QMன்றது இதுதான் QM ஹைட்டு, SRனா பேஸ் வந்து SR, QM வந்து ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு QN வந்து ஹைட்டு ஃப்ரம் Q to PSன்னு சொல்லியிருக்காங்க. QN வந்து ஹைட்டு, பேஸ் வந்து PS பேஸு, QN வந்து ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் SR ஈக்குவல் டு 12, இங்கே கொடுத்த SR வந்து 12 சென்டிமீட்டரும் QM வந்து 7.6 சென்டிமீட்டர் இருக்கிறப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் பேரலோகிராம் PQRS கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் ஃபைண்ட் QNனை கண்டுபிடிக்கணும். ஹைட் கண்டுபிடிங்க. PS வந்து 8 சென்டிமீட்டர். இப்போ PS 8 சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டு QN அந்த QNோட ஹைட் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் PQRS அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு அதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா பேஸ் இன்ட்டு H. ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு B இன்ட்டு H. இங்கே B என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். SR வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் பேஸு. அப்போது இது 12. இப்போ B வந்து 12 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 7.6 சென்டிமீட்டர். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். 7.6 into 12. 2 6 are 12, carry over 1, 2 7s are 14, 15. Next 1 6 are 6, 1 7s are 7, 2 11 9. இப்போ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட்டு, அப்போ 91.2ன்னு வரும் ஆன்சர். 91.2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதோட ஆன்சர். சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு, ஏரியா ஆஃப் பேரலோகிராம். இப்போ பேரலோகிராம் கேட்டாங்கன்னா ஏரியா ஆஃப் பேரலோகிராம் 91.2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஏரியா ஆஃப் பேரலோகிராம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் QN இஃப் PS இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இப்போ PS 8 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா QN அதை கண்டுபிடிங்க. அப்போ இந்த ஏரியா ஆஃப் பேரலோகிராம் யூஸ் பண்ணி நம்ம QN கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 91. இப்போ கண்டுபிடிச்சதை நம்ம எழுதிக்கணும். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு 91.2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுக்கு கீழே ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஃபார்முலா பேஸ் இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு 91.2. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 பேஸ் 8ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஹைட்டு QN கண்டுபிடிக்கணும். அப்போது 8 பேஸ்க்கு எழுதிக்கோங்க, சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு H ஈக்குவல் டு 91.2. இப்போ நம்மளுக்கு ஹைட் தான் தேவை. அப்போ H இஸ் ஈக்குவல் டு 91.2 டிவைடட் பை 8. ஸோ 8 டேபிள்ஸில் போடலாம். 8 1s are 8. இங்கே 9 இருக்குது, அதனால கேரி ஓவர் 1. 8 1s are 8, கேரி ஓவர் 3. இங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க. 8 4s are 32. இப்போ H பார்த்திங்கன்னா 11.4 சென்டிமீட்டர் தான் ஆன்சர்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.